மச்சி இன்னைக்கு என்ன சாப்பாடு? ரசம், தக்காளி, முட்டை. ஏன் மச்சி அந்த தக்காளிக்கு மேலே இருக்க அந்த வெள்ளையை போடக்கூடாது? போடக்கூடாது, கல். ஓ, சீக்கிரம் வதங்கவும் செய்யாது. ஓ, தக்காளியும் முட்டையும் அம்மச்சி. தக்காளி தாளிச்சு தக்காளி தாளிச்சு முட்டை வேணும். ஓகே மச்சி. அப்படியே இந்த சைடு என்ன நல்லா இருக்குன்னு பார்த்துடலாம். ஆனியன் நறுக்கி வச்சுருக்காங்க. எத்தனை ஆனியன் மச்சி இப்போ நறுக்கியிருக்கீங்க? ஓ, பெரிய ஆனியன் ஒன்று. எத்தனை பச்சை மிளகா? 3 பச்சை மிளகா, இவ்வளோ கருவேப்பிலை. அடுத்து உப்பு தக்காளி வணக்க போகிறாங்க. எப்பயுமே அடுப்பு சுத்தமாக வச்சாதான் சாப்பாடும் நல்லா இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அப்படி தான் பண்ணணும். யாராக இருந்தாலும் சுத்தமாக ஃபஸ்ட்டு அடுப்பு இது பண்ணால் தான் நம்ம நல்ல சாப்பாடையும் நல்லா சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு என்ன ஊற்றுறீங்கன்னு காமிச்சிட்டுங்க. ஆயில், ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா இதுவாகிற வரையும் சூடாகிற வரையும் அது ஊற்றிக்கிறாங்க. இப்போ ஆயில் நல்லா கொதிச்சு வருது. அடுத்தடுத்து என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன போடுறாங்க? என்னது? சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அந்த பிளேட் ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் நேரம் விடுறாங்க. சால்ட் போட்டுக்கிறாங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். நல்லா வணக்கி விடணும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வச்சு தான் பண்ணணும் எப்போயுமே. இந்த ஹேண்டிலர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேஃப்டிக்காக. கொஞ்சம் கீழே கொட்டாமல் நல்லா வணக்கிக்கிறாங்க. காரப்பொடி போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். தனியா பொடி, டர்மரிக். இந்த மாதிரி 3 பொடியை ஆட் பண்ணிட்டாங்க. மேஜர் ரோல் இன் கிச்சன் இந்த 3 பொடிக்கும். நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ கோல்டிஷ் ப்ரௌன் ஆகிடுமா மச்சி? இப்போ கொஞ்சம் கசக்கி விட்டு போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்த உடனே தக்காளியை நல்லா புளிஞ்சு விட்டு தக்காளியை போட்டுக்கணும். இப்போ நல்லா மசிச்சு விட்டுறணும். இப்போ என்ன பண்ணணும் மச்சி? தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாமா, நல்லா வேகணுமா பச்சை வாடை போகிற வரையும். இது முடிஞ்ச உடனே
சாப்பாடு இந்த சைடு ரசம் இருக்கு. இது நல்லா கிளறிடலாம். இப்போ மேஜர் ரோலு இந்த தக்காளி தான். நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வச்சிடலாம். இது கம்ப்ளீட் ஆனோடனே பார்க்கலாம். நல்லா குழையிற வரையும் நல்லா மசிச்சிடணும். மொத்தம் இது வந்து லேடிஸ் கூட இது இந்த பாய்ஸ் தனியாக இருக்காங்க. ஆமாம், அவங்க பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஒர்க் போகிற லேடிஸ்க்கும் இது நல்லா தெரியாமல் இப்போ கற்றுக்கிறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, எதுக்கு வேணால் இது வச்சு சாப்பிடலாம். சாதத்துக்கு தயிரோட வச்சு இது சாப்பிடலாம். எத்தனை நாள் மச்சி நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா? அது வரும் ஒரு வாரத்துக்கு. தண்ணி ஊற்றாமல் செய்கிறோம்ல, எண்ணெய் ஊற்றி. நம்ம ஏதாவது டூருக்கு போனோம்னா கூட இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கைப்படாமல் இருந்துச்சுன்னா அது வட்டிக்கு 2 நாள் 3 நாளுக்கு இருக்கும். மாதிரி நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ மெயினாக நாங்கள் செஞ்ச இது செஞ்ச டொமேட்டோட இது செஞ்ச காரணமே சாப்பாட்டுக்கு தான். காரசாரமாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். இப்போ நல்லா பச்சை வாசல்லாம் போய் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. ஆமாம், தண்ணி மாதிரி திரிஞ்சு வருதுன்னா டொமேட்டோலேருந்து தக்காளியிலேருந்து தண்ணி மாதிரி வருது. தெரியுதா? ஜூம் பண்ணுறேன், தெரியுதா? நல்லா திரிஞ்சு வருது. இது அப்படியே சாப்பாடோட போட்டு பரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒரு டூர் போனோம் லாஸ்ட் மந்த்தில் மிச்சது, லாஸ்ட் மந்த்துக்கு பிஃபோர் மந்த்துன்னு நினைக்கிறேன். அப்போ கூட நாங்கள் இதை தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கும், இட்லிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு முட்டை வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வேக வச்சு இதில் போட்டு வைக்கலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெஜிடேரியன் இல்லை நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 மினிட்ஸில் நீங்கள் இதை பண்ணிடலாம். வெங்காய தக்காளி நறுக்கணும்னா வேலை முடிஞ்சிச்சு. சோம்பு மட்டும் போடணும். பூண்டு கீண்டு எதுவும் தேவை கிடையாது. அப்படியே தொக்கு கண்ணுட்டா மசிச்சு. ஆமாம், தொக்கு மசிச்சாச்சு. தொக்காயிடுச்சு. சாப்பாட்டில் விட்டு பெசஞ்சு சாப்பிடலாம். ஆமாம். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும் இல்லைன்னா நாளைக்கு என்ன ரெசிபின்னு எல்லாரும் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது வரையும் இன்னைக்கு குக்கிங் பண்ண எனக்கு எப்பயுமே எங்கள் அம்மாச்சி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.